எதிரி நாட்டில் படம் எடுத்து வந்தா என்ன பண்ணுவேன்? ஓ ஸோ பார்த்துக்கோங்க, ஃபோர்ட்டில் இது வழியாக அவங்க பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். ஷூட் பண்ணுவாங்க. என்ன கைஸ், கரெக்டா? கிளம்பி போகலாம் கைஸ். இதுக்கு மேலே அங்கே இருக்க முடியல, கிளம்பிட்டோம், கீழே இறங்குறோம். ஸோ இதான் கைஸ் லாஸ்ட்டு. சக்ஸஸ்ஃபுல்லாக என் பாப்பா அழகாக ஏறிட்டான். குட் பாய். இதான் மேலே இந்த பாருங்க, ஆப்பிள் மூக்கு பார்க்குறீங்களா? இதான் ஆப்பிள் மூக்கு. மேடமும் இறங்கியிருக்காங்க. நல்ல ஸ்டீப்பு கைஸ். ஏறி வந்தால் இதான் லாஸ்ட்டு ஃபோர்ட்டு. ஓ, இங்கேருந்து பார்த்தா என்டையர் காஷ்மீர் தெரியுது. ஆமாம், இப்போ ஒன்றும் தெரியாது, ஆனால் தெரியும் ஃபுல்லாக. மேலே போய் காமிக்கிறேன். கைஸ் என்ட்ரி. கதவு எப்படி இருக்குது தெரியுதா? கதவு மூடிட்டா யாராலையும் வந்து டச் கூட பண்ண முடியாது, குத்திரும். தான் ஃபோர்ட்டோட கதவு இப்படி தான் இருக்கும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, கதவில் இப்படி வந்து இப்படி இடித்து தள்ளுவாங்க தெரியுமா? திறக்குவாங்களே மூடிக்கிச்சுனா. இல்லை அந்த மாதிரி வந்து இடித்தாங்கன்னா ஃபுல்லாக குத்திக்கும். அப்பா, இவ்வளோ மேலே இவ்வளோ கட்டியிருக்காங்க. வாங்க இதுக்கு மேலே காமிக்கலாம். ஓகே, இந்த பக்கம் போனோன்னா ரொம்ப லாங்கு, அதனால் இந்த பக்கம் போகிறோம். இங்கே டாய்லெட் கூட வச்சுருக்காங்க. இதாக நான் போனால் இடிக்குது டங். ஸோ குனிஞ்சு போனோம். எல்லாமே வுட்டில் இருக்குது. படிக்கட்டலாம் தெரியுதா? இது இந்த ஓட்டெல்லாம் எதுக்கு இருக்குன்னு இங்கே பாரு. இந்த ஓட்டெல்லாம் எதுக்கு இருக்குது தெரியுதா? இதுலேருந்து பார்த்து ஷூட் பண்ணுறதுக்கு, ஏரோ விடுறதுக்கு. தெரியுதா உனக்கு? திரும்பி ஏரோ வந்துச்சுன்னா, இதோ ரிட்டன் ஏரோ வந்துச்சுன்னா நம்ம மேலே படக்கூடாது, அதனால சின்னதாக வச்சுருக்காங்க. இல்லை கரெக்டாக குறி பார்த்துட்டு ஏரோ விடுவாங்க. இது ஓப்பனாக பெருசாக இருந்துச்சுன்னா அவன் ரிட்டன் ஏரோ விடும்போது மேலே பட்டுரும். அதனால இந்த பக்கம் பெருசாக இருக்குது ஓட்டை, அந்த பக்கம் பாரு குட்டியாக இருக்குது. தெரியுதா? சூப்பராக இருக்கு பாரு. இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதான் சொல்கிறேனே, அந்த ஓட்டை சின்னதாக இருக்குல்ல, ரிட்டன் ஷூட் பண்ணால் வராது. எப்படி சொல்லி காமிங்க. இங்கே பாருங்க, மம்மி டெமோ காமிக்கிறாங்க. ஸோ நம்ம மேலே இருக்கோம். இங்கே பாருங்க, இங்கேருந்து ஒரு ஃபுல் வியூ தருது காஷ்மீர். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இந்த ஒரு ஹோட்டலில் காமிக்கிறேன் பாருங்க. செம்மையாக இது. அதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, ஃபோர்ட்டில் இது வழியாக அவங்க பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். ஷூட் பண்ணுவாங்க. என்ன கைஸ், கரெக்டா? நல்லா இருக்குல்ல ஃபோர்ட்டு? இருக்கும், சூடு பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. என்னப்பா உட்காந்துட்ட? ஒன் நேரம் ராஜா மாதிரி உட்காந்துக்கிறியா ஃபோர்ட்டில்? எதிரி நாட்டில் படம் எடுத்து வந்தா என்ன பண்ணுவேன்?
டிஷ்யூம். ஓ ஏகேஷ் ஃபுல்லாக க்ளோஸாக இருக்குது. ஹரி பர்பத் ஃபோர்ட். ஹரி பர்வத். ஓ மேலே போனியும். மஸ்ஜித் பார் இங்கே இப்போ லாக் ஆயிருக்கு. ஆ தூக்கல. ஐய் ஆமாண்டா, இங்கே பாருடா. யாராவது தண்டனை தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினச்சிக்கோ, தூக்கு தண்டனை கொடுப்பாங்களே. தூக்கில் போடுவாங்க. அப்போ செத்துருவாங்களா? ஆமாம் ஆமாம். யாருமே இல்லைல்ல. மஸ்ஜித் உள்ள எப்படி இருக்கு பார்ப்போமா? எதுவுமே இல்லைப்பா, இன்னும் இல்லை, காலியாக இருக்குது. எதுவுமே இல்லை. நம்ம கூட வந்து சாப்பிட்டுடாதீங்க, விஷக்காய. பாருங்க கைஸ், என்ன ஃப்ளவர் யாருக்கா தெரிஞ்சா நீங்களே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே யூஸ் இல்லை, இவங்களாம் சொல்ல வேணாம். இதுக்கு மேலே நாங்கள் வரமாட்டோங்க. ஏதோ சவுண்டு கேட்குது. அசான்னு காளி மாதா டெம்பிள். ஒரு குருத்வாரா இருக்கு. லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே உட்காந்துட்டாங்க வந்து. அவ்வளோதாங்க லாஸ்ட். எதுனால வர முடியல அம்மா அப்படி. இது பாஸ்கெட் பால் விளையாடுவாங்க. இது பேஸ்கெட் பாலில் வாலிபால். வாலிபால் விளையாடுவாங்க. சரி, வாலிபால் விளையாடுறதுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. இந்தியன் ஃப்ளாக் இருக்குங்க. ஏதாவது தெரியுதா? இதுதாங்க ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஹரிபத் பால் ஃபோர்ட். ஸோ இப்போ நம்ம நிற்கிறது வந்து தி லாஸ்ட் பீக் ஆஃப் ஹரிபத் பால் ஃபோர்ட். இப்போ பார்த்துக்கோங்க, இதுக்கு மேலே எதுவும் இல்லை, இதுதான் லாஸ்ட். ஸோ இப்போதைக்கு ஃபுல் மிஸ்ட் கவராக இருக்கும், ஒன்றும் தெரியல. பட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் பாயிண்ட், ஹையஸ்ட் பாயிண்ட். ஆல்மோஸ்ட் ஈகிள் பறக்கிற சைஸ் பாருங்கள். ஈகிள் தெரியுதா? ஹையஸ்ட் லெவலில் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஈகிள்ஸ் வியூவிலேருந்து தான் நம்ம பார்க்குறோம். இப்போது இங்கேருந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். பட் இப்போது கண்டிஷன் சிச்சுவேஷன் பீங் ஸ்னோ ப்ரெடிக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இதில் ஒன்றுமே தெரியல. இல்லைன்னா இங்கேருந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும்.
டட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 ட
ஸோ இங்கே 2 காஷ்மீரி கப்புள்ஸ் வந்திருந்தாங்க. ஒரு காஷ்மீரி கப்புளில் இங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. என்னை வீடியோ எடுக்க சொன்னாங்க, எடுத்துருந்தேன் இவ்வளோ நேரமாக. அவங்க கேமராவில் வர விரும்பல. அண்டு இங்கே இது ஹையஸ்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லி இங்கே வந்துட்டு அவங்க வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அங்கே நிற்கிறாங்க. பேக்கில் இருந்து காமிக்கிறேன். இப்போ அவங்களும் நம்மள மட்டும்தான் இருக்கும். ஸோ கைஸ் போதும், கீழே இறங்கலாம். கிளம்பி போகலாம் கைஸ். இதுக்கு மேலே எங்களுக்குள்ள இருக்க முடியல. கிளம்பிட்டோம், கீழே இறங்குறோம். இந்தா இதுவும் இறங்கிட்டான். அங்கே இறங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, போய் பார்த்தேன். இப்போ தான் வெளிச்சம் வந்து பாருங்கள் தெரியுது கொஞ்சம். இப்போ தான் இவருடைய பவர் லைட்டாக இருக்குது, கொஞ்சம் கோல்டு கம்மியாக இருக்குது. ஸோ இங்கேருந்து எல்லாம் இப்படி குட்டி குட்டியாக தெரியுது. நம்ம கிளம்புறோம். இதுக்கு மேலே முடியல. டாட்டா பாய். ஸோ இந்த இலை பாருங்கள், இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ வித்தவுட் எனி ஃபில்டர். இது நார்மலாக ஃபில்டரில் காமிப்பாங்க. ஃபில்டரே இல்லாமல் இதான் பர்ஃபெக்ட் ஆட்டமோட லீவ்ஸ். நைஸ் இட் இஸ். என்னாச்சு? உய் சரி. தெரியுதா? செம்மையா இருக்குல்ல? விங்ஸ் நல்லா இருக்கு, பெருசா இருக்கு. ஃப்ளை ஆகும்போது எப்படி தெரியுது பாருங்க. வாடி சொல்லு. இல்லை அது கொஞ்ச நேரத்தில் அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் இப்படி வந்துடும். இப்படி வந்துடும். அங்கே போனோடனே இப்படி போவோம் தள்ளி தள்ளி. அடுத்து மண்டை மேலே ஏறி சல்லுன்னு அந்த பக்கம் போயிடும். அதை சுற்றி பார்க்க செம்மையாக இருக்குது, க்யூட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்கு பாருங்க. ஒரு சுத்திதான் தெரியல, ரொம்ப நல்லா இருக்கு இங்கேருந்து பார்க்கறதுக்கு. மலைப்பறவை. இதுக்கு மேலே ஜூம் பண்ண முடியல.